மத்திய அரசு தபால்துறை ஊழியர்களுக்கு 8வது ஊதிய குழுவை விரைவில் அமைக்க வேண்டும். தபால்துறை ஊழியர்கள் மாநாட்டில் வலியுறுத்தினர். தேசிய அஞ்சல் ஊழியர் சங்கம், எழுத்தர், தபால்காரர், ஊழியர் மற்றும் கிராமிய அஞ்சல் ஊழியர்கள் தஞ்சாவூர் கோட்டம் சார்பில் 34வது கோட்ட மாநாடு தஞ்சாவூர் தலைமை தபால் நிலையத்தில் நடைபெற்றது. மாநில செயலாளர் சுகுமாரன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாநில செயலாளர் சுகுமாரன் கூறுகையில், மத்திய அரசு ஐடிசி என்ற திட்டத்தை கொண்டு வந்து ஒரே இடத்தில் வைத்து தபால் பட்டுவாடா செய்ய வேண்டும் என்று கூறியது. அந்த திட்டம் ஊழியர்கள், பொதுமக்கள், இடவசதி என பல்வேறு பிரச்சினைகளை கொண்டுள்ளது. ஆகவே பழைய முறையே தொடர வேண்டும் என தொழிற்சங்கங்கள் வலியுறுத்தி 3 மாதம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தற்போது 2.0 என்ற திட்டம் உருவாக்கப்பட்டு அதில் பெரிய அளவில் குளறுபடி உள்ளது. அந்த குளறுபடிகளை மத்திய அரசு சரி செய்ய வேண்டும் என்றும் 8வது ஊதிய குழு 2026இல் அமல்படுத்தப்பட வேண்டும். எனவே தபால்துறை நிர்வாகமும் மத்திய அரசும் விரைவில் ஊதிய குழு அமைக்க வேண்டும் என்றும் கூறினார். இந்த மாநாட்டில் தபால் துறையில் பணியாற்றும் ஊழியர்கள், தபால்காரர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அந்தந்த கேடர் வைஸ் செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு சாதகங்கள், பாதங்களை நாம் வெளிப்படுத்த முடியும். அதன் அடிப்படையில் தான் ஊதிய விகிதாச்சாரத்தை பெற முடியும் என்ற ஒரு நல்ல நம்பிக்கையோடு இருக்கின்றோம். விரைவில் நிர்வாகம், அரசும் மத்திய அரசும் நிர்வாகம் ஒன்று சேர்ந்து இந்த கமிட்டியை அமைத்து விரைவான ஒரு அறிக்கையினை கொடுத்து விரைவில் இந்த 8வது ஊதிய குழுவை வெளியாக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம்.